எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் சாவித்திரி காவியத்தின் புத்தகம் 6இல் விதியின் போக்கும் வேதனையின் புதிரும் என்ற 2ஆம் காண்டத்தை பயின்று வருகிறோம். நாம் இதுவரை பயின்றிருக்கும் 71 வரிகளின் சுருக்கத்தை முதலில் பார்த்துவிட்டு இன்றைய பயிலும் வரிகளை பார்க்க செல்லலாம். வரிகள் 1லிருந்து 7 வரை மாற்ற முடியா தீர்ப்பும் அதை மாற்றக்கூடியது சொர்க்கத்தின் தீர்ப்பு ஒன்றுதான் என்று உணர்த்தப்படுகிறது. அப்போது அசைக்க முடியா சித்தத்தை எதிர்த்து போராடும் உறுதியின் குரல் எழுகின்றது. அது அரசியின் குரல். வரிகள் 8லிருந்து 15 வரை விதியின் முறையை கேட்ட பின்னர் வாழ்வின் நம்பிக்கை மூழ்கி போக சாவித்திரியின் அன்னை முனைந்து வெற்றி கொண்ட உள்ளடக்க அமைதி நிலைகுலைந்து போகிறது. வரிகள் 16லிருந்து 21 வரை அரசி தன்னின் பாதுகாக்கப்பட்ட அமைதியின் நின்றும் நழுவி சாதாரண மக்களைப் போல ஆகிறாள். பின் மனித இனத்தின் பிரதிநிதியாக நின்று உலகின் கேள்விகளை எதிரொலிக்க தயாராகிறாள். வரிகள் 22லிருந்து 28 வரை அரசியின் தோற்றம் வர்ணிக்கப்படுகிறது. அரசியின் அகமும் உணர்ச்சிகளும் வேதனைக்கு ஆளாகி மனித இயற்கையாக இருளிலிருந்து சொர்க்கத்தை நோக்கி பூமியின் துன்பங்களை, மனிதன் விதிக்கு எதிரான புரட்சிகளை உரைக்க தொடங்குகிறாள். 29லிருந்து 39 வரை முதற் கேள்வியிலேயே இறைவனை சாடத் துவங்கி பரமனின் செயல்பாட்டை குறை கூறுகின்றாள். இறைவன் படைப்பினுள்ளே ஏதேனும் அழிவு சக்தி இடை வந்ததா? அதனால் அவன் எச்செயலும் செய்ய இயலாமல் நின்றானா என கேள்வி கேட்கிறாள். இனி சாவித்திரியின் தாய் கேட்கும் கேள்விகளிலிருந்து அவளுடைய ஆழ் அறிவு புலப்படுத்தப்படுகிறது. வரிகள் 40லிருந்து 50 வரை வாழ்வின் அழிவின் விதை எப்போது விதைக்கப்பட்டது என்று உரைத்து அதன் விளைவுகளை சொல்ல ஆரம்பிக்கின்றாள். எளிமையாயிருந்தது விலங்கின வாழ்வு. மனிதனாக வளர்ச்சி இரும்போது அழிவின் விதையால் மனம் தோன்றியதாக உரைக்கின்றாள். அதனால் அடைகின்ற மாற்றங்களையும் சொல்ல துவங்குகிறாள். வரிகள் 51லிருந்து 62 வரை மனம் தோன்றுவதற்கு முன்னும் பின்னுமான நிலைகளையும், வாழ்விற்குள் ஆன்மாக்கள் வர வேண்டும் என சபிக்கப்படுவதற்கு முன்பிருந்த நிலையையும், ஆன்மாக்கள் எவற்றோடு இங்கே வருகின்றன என்பதையும் சொல்கிறாள். அதனால் மண்ணின் இயல்பும் வாழ்க்கை எதிர்கொள்வதும் உரைக்கப்படுகின்றன. அடுத்து 63லிருந்து 71 வரை மனித உடல் அமைப்பையும், மனித வாழ்வின் உயர் குறிக்கோளை அடைய அது கொடுக்க வேண்டியுள்ள விலையையும், மானுட வாழ்வின் அடையாளத்தையும் அதன் முத்திரையையும் தெளிவாக எடுத்து சொல்கிறாள். இதுவரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் அரசி சொன்னதை. இனி 72ஆம் வரி தொடங்கி 109ஆம் வரி வரை நாம் பயில இருக்கிறோம். A grisly company of melodies come, licensed lodgers into man's bodily house, purveyors of death and torturers of life. In the malignant hollows of the world, in its subconscious cavern passages, ambushed they lie, waiting their hour to leap, surrounding with danger the sieged city of life. Admitted into the citadel of man's days, they mine his force and maim or suddenly kill. ஒரு பேரச்சமூட்டுகின்ற நலிவுகளின் கூட்டம் வருகின்றது. மனித உடலை தம் உறைவிடமாய் கொள்ள உரிமம் பெற்றவை. மரணத்தின் உக்கிரணத்தார், வாழ்வுதனை சித்திரவதைக்கு உள்ளாக்குபவர். உலகின் கொடிய கேடு விளைவிக்கின்ற உட்புழையினுள் அடிமன ஆழ்கிடங்கின் ஒளி குன்றிய வழிப்பாதைகளினுள்
தக்க தருணம் நோக்கி அவை பாய்ந்து தாக்க பதுங்கி இருக்கும். வாழ்வு எனும் நகரை முற்றுகையிட்டு ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கச் செய்யும். அவை மனித வாழ்நாட்கள் எனும் அரணுக்குள் உட்புக அனுமதிக்கப்பட்டவைகளாய் அவனின் பலத்தை கண்ணி வைக்கும், முடமாக்கும், அல்லது எதிர்பாராது கொல்லும். உட்புழை என்பது இங்கே உள்ளீடற்ற, உள்ளே ஒரு பொருளுமற்ற என்று அர்த்தம். அன்னையின் கேள்விகளானது தகுந்த ஆதாரங்களுடன் ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டு வருகின்றது. இப்பொழுது எதை சொல்லுகின்றாள் அன்னை? பேரச்சமூட்டுகின்ற நலிவுகளின் கூட்டம் வருகின்றது. இப்போ வாழ்வுக்குள் ஆன்மாக்கள் வந்தபொழுது இப்படி இருந்தது, மனித வாழ்விற்குரிய அடையாளங்கள் முத்திரை இவை என்று சொன்ன பிறகு என்ன சொல்கின்றாள்? பேரச்சமூட்டுகின்ற நலிவுகளின் கூட்டம். தனியாக அவை வரவில்லை, எல்லாமாக சேர்ந்து ஒரு கூட்டமாக வருகின்றது. அவற்றிற்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது? மனித உடலை தம் உறைவிடமாக கொள்ள உரிமம் பெற்றவை. லைசன்ஸ்டு லாட்ஜஸ் இன்டு மேன்ஸ் பாடிலி ஹவுஸ். இப்போ நமக்கு தெரியும் இந்த நலிவுகள்லாம் என்னன்னு தெரியும். வியாதி, அப்புறம் வலி, துயரம், எண்ணத்தின் சிறுமையான போக்கு, இப்படி பல உயர் எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று தாழ்வான கீழான எண்ணங்களுக்கு போகிறோம். அது ஒரு கூட்டம், அது ஒரு நிலை. அதன் பிறகு மற்றவை உடம்பை நோக்கி, அதாவது ஃபிசிக்கல் பாடியை நோக்கி வியாதிகள் வந்து சேருகின்றன. ஒரு காலகட்டம் வரை ஆரோக்கியமாக இருந்த உடம்பு அந்த நேரத்தில் என்ன செய்கின்றோம்? இறைவனை நோக்கி செல்லும் பயணத்தை ஒத்தி போட்டு விடுகிறோம். இறைவனை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்ற காலத்தில் இந்த கூட்டமானது உனது உடலை நான் இப்பொழுது உரிமை கொள்ள முடியும் என்று லைசன்ஸ் பெற்றதனால் அவை அங்கே வருகின்றன. அப்புறம் அதுக்கு கொடுத்துருக்கார் பாருங்க, என்ன அந்த நலிவுகளின் கூட்டம் என்னவா? மரணத்தின் உக்கிரணத்தார். உக்ரணம்ன்றது தூய தமிழ் வார்த்தை என்னன்னு சொன்னால் சமையல் கட்டுன்னு அர்த்தம். சமையல் கட்டில் வேலை பார்க்குற செஃப்பு, அதுதான். அவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே இருக்கிற பொருட்களை வைத்தே சமைத்து கொடுக்கிறார்கள். இது நிறைய தடவை நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே. சமைப்பது என்பது இருக்கின்ற பொருட்களை வைத்து செய்வது தான். அதே மாதிரி இங்கே இந்த கூட்டமானது, நலிவுகளின் கூட்டம், எல்லாவற்றையும் கொண்டு வருகின்றது. மனதில் உற்சாகமின்மை, ஊக்கமின்மை, தளர்வு, உடலில் வலி, நோவு, இப்படி பலவற்றையும் கொண்டு வருகின்றது. இந்த சாமான்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவை எதை சமைக்கின்றன? மனிதனுக்கான மரணத்தை சமைத்து கொடுக்கின்றன. அப்புறம் வாழ்வுதனை சித்திரை வதைக்கு உள்ளாக்குபவர். சரி, அப்படியாவது மரணத்தையாவது கொடுத்துட்றியா? இல்லையே, அதுவும் கொடுக்க மாட்டேன்றியே, மெதுவாக தானே கொடுக்குற. எப்படி கொடுக்குற? வாழ்வையெல்லாம் சித்திரவதைக்கு உள்ளாக்கி ஒரு துன்பமாக கொடுத்து அடுத்தடுத்து ஒன்றின் மேல் ஒன்றாக பட்ட காலிலே படும் கெட்ட கொடியே கெடும் என்பது போல ஒவ்வொன்றாக கொடுத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி, ஆக நான் இதிலிருந்து மீண்டு வந்து விட்டேன், இனி அடுத்ததற்குள் தைரியமாக அடி எடுத்து வைக்கலாம் என்று சொல்லும் பொழுது அடுத்த அடியை கொடுத்து மனிதனை உட்கார்த்தி வைத்து விடுகிறது, அவன் மேலே எழும்ப விடாமல். ஆக இந்த நலிவுகளின் கூட்டம், கம்பெனி ஆஃப் மெலடிஸ் எப்படி இருக்கின்றது? கிரிசிலி, பேரச்சமூட்டுகின்றது. ஐயோ, அடுத்து என்ன நடந்து விடுமோ? இவ்வளவு சந்தோஷப்படுகின்றேனே, அடுத்தாப்புல ஏதாவது எனக்கு துன்பம் காத்து கொண்டிருக்கின்றதா அப்படின்னு மனசுக்குள்ளே கேள்வி வரும். அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் அதுபோன்று சித்திரவதைக்கு உள்ளாக்கி இறுதியாக மரணத்தை சமைத்து இந்த மனிதனுக்கு அவை கொடுக்கின்றன. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கின்றார்? உலகின் கொடிய கேடு விளைவிக்கின்ற உட்புழையினுள் அடிமன ஆழ்கிடங்கின் ஒளிகுன்றிய வழிப்பாதைகளினுள் எங்கே பதுங்கி இருக்கின்றதா இந்த நலிவுகளின் கூட்டம்? எங்கே பதுங்கி இருக்கின்றது? கொடிய கேடு விளைவிக்கின்ற உட்புழையினுள், உள்ளே. அந்த உள்ளே போக போக உள்ளீடு ஒன்றுமே இல்லை, அங்கே எதுவுமே இல்லை, சாரமானது எதுவும் இல்லை. அடிமனத்திலே அங்கே சப்கான்சியன்ட்டுக்குள்ளே, அந்த இன்கான்சியன்ட்டுக்குள்ளே என்ன இருக்கின்றது? ஒன்றும் இல்லை. நீ உயரே வர 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 வரதான் உனக்கு ஒளியும் புரிதலும் விவேகமும் ஞானமும் ஒவ்வொன்றாக வருகின்றது. ஆக அங்கே கீழே உள்ளே
இருக்கின்ற ஒன்றுமற்ற உள்ளீடற்ற கேடு விளைவிக்கின்றது. ஏன்னா அங்கே சென்று விழுந்தோமானால் மீண்டு வருவதற்கு அதிக காலமாகின்றது. அது எப்படி? அடிமன ஆழ்கிடங்கின் ஒளி குன்றிய வழிப்பாதைகளினுள். ஒளி குன்றிய வழிப்பாதை, இந்த இதை ரொம்ப பார்க்கணும். அதை எதுனா இன் இட் சப்கான்சியன் கேவன் பேசேஜஸ். அப்போ அங்கிருந்து வருவதற்கான வழி நமக்கு இருக்கின்றது, ஒளி குன்றி இருக்கின்றது அந்த பாதை. ஆனால் அதிலிருந்து ஒளியை நோக்கி நம்மால் வர முடியும். அப்படிப்பட்ட பாதைகளினுள் நீ கவனமாக வராவிட்டால் என்ன ஆகுமா? தக்க தருணம் நோக்கி அவை பாய்ந்து தாக்க பதுங்கி இருக்கும். ஒரு இடத்துலையும் ஒரு புதருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று அங்கே பதுங்கி காத்து கொண்டு இருக்கின்றது. கொடிய விலங்குகள் தன்னுடைய இரையின் மேல் விழுந்து பாய்ந்து அவற்றை கவர்ந்து இழுத்து செல்வது போல அந்த நலிவுகளின் கூட்டமானது ஒவ்வொன்றாக பதுங்கி இருக்கின்றது. அவை தக்க தருணம் நோக்கி, இவன் இப்பொழுது மனச்சோர்வாக இருக்கின்றான், இந்த நேரத்தில் நான் போய் நோயாக அவனுக்குள் புக முடியும். மதர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, முற்றுமாக நீ ஆரோக்கியத்துடன் உன்னுடைய ஆறாவில், அதாவது வெளியில் இருக்கிற சூக்ஷ்ம உரையில் ஒரு சிறு துவாரம், ஒரு சிறு இடைவெளி ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த இடைவெளி வழியாக நோய்கள் உள்ளே புகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவை பதுங்கி இருக்கின்றன. எதற்காக? பாய்ந்து தாக்குவதற்காக. ஒரு அடி கொடுத்து பார்ப்போம், இவன் மீண்டு வரானான்னு பார்ப்போம். அப்படி மீண்டு வந்துட்டானால் என்ன, அடுத்தாப்பில் ஏதோ எனக்கு தாண்டி இன்னொருத்தன் உட்காந்துருக்கானே, அவன் இந்த மனித ஆத்மாவை பிடித்து கொள்வான் அப்படின்னு அதை ஒவ்வொன்றாக கூட்டமாக ஒவ்வொன்றாக காத்து கொண்டிருக்கின்றன. பாய்ந்து தாக்க பதுங்கி இருக்கும். வாழ்வு எனும் நகரை முற்றுகையிடப்பட்டு ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்க செய்யும். இப்போ வாழ்வு எப்படி பகவான் கொடுத்துருக்கார்? நகர், ஒரு சிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு அடைமொழி அங்கே கொடுத்திருக்கின்றார். ஒரு பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது. அது அந்த பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரத்தை என்ன செய்கின்றது? ஆபத்துக்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. முற்றுகையிடுதல்னு சொன்னால் அங்கே இருக்கிற கோட்டைக்குள்ளே இருக்கிற மக்கள் வெளியிலே வர முடியாதபடிக்கு உள்ளேயே இருக்க செய்வது. அதே போல் இவை என்ன செய்கின்றது? வாழ்வெனும் நகரை முற்றுகையிட்டு நம்மை மனிதர்களை அந்த வாழை விட்டு சற்று மேலே சற்று நகர்ந்து ஒளியை நோக்கி, இறைவனை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி, டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போகச் செய்யாமல் சூழ்ந்திருக்க செய்கின்றன. ஆக எந்த ஒரு நேரத்திலும் ஆபத்து இல்லாமல் இல்லை. மிக மிக கவனமாக விஜிலண்ட், அந்த ஒரு விழிப்பு உணர்வோடு இருந்தாலொழிய நாம் மீண்டு வர முடியாது. ஏனென்றால் இந்த நகரானது, வாழ்வு எனும் நகரானது ஆபத்துக்களால் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. அவை மனித வாழ்நாட்கள் எனும் அரணுக்குள் உட்புக அனுமதிக்கப்பட்டவைகளால். இப்போ அடுத்தது பாருங்கள், முற்றுகை மாத்திரம் இடலை, கொஞ்சம் இடம் கிடைச்சதுன்னு சொன்னால் உள்ளே புகவும் அவற்றால் முடியும். எதற்குள்? மனித வாழ்நாட்களுக்குள். மொத்த மனித வாழ்க்கையை ஒன்று முற்றுகையிட்டிருக்கின்றது, சூழ்ந்திருக்க செய்கின்றது. அடுத்ததாக கொஞ்சம் அவனுக்கு அவைகளுக்கு இடம் கிடைத்தால் மனித வாழ்நாட்களுக்குள்ளேயே அவை உள்ளே புகுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அனுமதி யார் கொடுத்திருக்கின்றது? இறைவன் கொடுத்திருக்கின்றான், பரமன் கொடுத்திருக்கின்றான். அப்படி அவை உள்ளே வராவிட்டால் மனிதன் சுகமாக அதே நிலையிலேயே இருப்பான். நான் நல்லா இருக்கேன், எனக்கு நல்ல சாப்பாடு, நல்ல இடம், நல்ல தூக்கம், அமைதியான வாழ்க்கை, நான் இப்படியே இருந்துப்பேன். இது பின்னாடி நாரதர் சொல்லுவார், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆக அப்படி அவன் ஒரு ஆனந்தமாக நிம்மதியாக இருக்கும் நிலையில் இவை எல்லாமுமே மனித வாழ்நாட்களினுள் உள்ளே புக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. புகுந்து என்ன செய்கின்றனவாம்? அவனின் பலத்தை கண்ணி வைக்கும். நடந்து போகிறான் அவன் வாழ்நாளில் அந்த பாதையில் அவன் நடைபோட்டு கொண்டே செல்கின்றான். அந்த நடைபோட்டு கொண்டு செல்லிருக்கும் பொழுது ஒரு கண்ணி பொறி வைத்து அவனுடைய கால் அந்த பொறியில் சிக்கும்படியாக வைத்து அவனுடைய
முன்னேற்றத்தை அவன் மேலும் நடக்க விடாமல் தடுக்கின்றது அவை. பிறகு முடமாக்கும். ரொம்ப ஆழமாக காயம் பட்டுடுதுன்னு சொன்னால் முடமாகவே ஆகிவிடும். காலையே கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் அவனுடைய முன்னேற்றமானது மிகவும் மிக ஸ்லோவாக வேகமாக இல்லாதபடி நின்று 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 செல்லும்படியாக இருக்கும். முடமானவனுடைய நடையானது வேகமாக இருக்க முடியாது. அல்லது எதிர்பாராது கொல்லும். எதிரே பார்த்துருந்துருக்க மாட்டோம், எனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்று. இந்த ஒரு சின்னது என்னை என்ன பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் அமைதியாக இருப்பான், இதை தாண்டி சென்று விடுவேன் என்று. ஆனால் அவன் எதிர்பாராத தருணத்தில் அவனையே கொன்றுவிடும், அதாவது வாழ்நாளையே அழித்துவிடும். அப்பொழுது அந்த ஆன்மாவானது அந்த பிறவிக்கு உரிய முன்னேற்றத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு அடுத்த பிறவிக்காக காத்திருக்க வேண்டும். இதுதான் இந்த இடத்துல முதல்ல அன்னை சொல்கின்றாள். இதில் இந்த வரிகளில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், வெளியிலிருந்து வரும் அழிவு சக்திகள் இவை யாவுமே வெளியிலிருந்து வருகின்றன. இந்த இடத்துல in the malignant hollows of the world, in its subconscious cavern passages, ambushed they lie waiting their hour to live. இந்த வரிகளுக்கு ஒப்பான வரிகள் எதில் இருக்கின்றன என்றால், சாவித்ரி முதல் புத்தகத்தில் 79வது பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அஸ்வபதி மன்னர் முன்னேறி கொண்டு அவருடைய ஆன்மாவானது முன்னேறி கொண்டே செல்கின்றது. அப்பொழுது என்ன ஆகின்றது? ஒப்போனண்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் எஸ்கேப், த பிளாக் இன்கான்சியன்ட் ஸ்வங் இட்ஸ் டிராகன் டெயில், லேஷிங் எ ஸ்லம்பரஸ் இன்ஃபினைட் பை இட்ஸ் ஃபோர்ஸ் into the deep obscurities of form அப்படின்னு சொல்லி அங்கே வருது. அவருடைய அஸ்வபதி ஆன்மா இங்கனம் ஒளியினை நோக்கி விரைந்து செல்கையில், இங்கே கீழிருந்து ஒளியின் பகையாம் இருண்ட அச்சேதனம் அவன் தன் ஒப்பரும் மகிமையாம் விடுதலை அதனை எதிர்த்து தனது அரக்க வாளினை சுழற்றி ஓங்கி உறங்குவதை போல் கிடந்த அனந்த பெருநிலை தன்னை அடித்து வடிவின் தொடக்க நிலையாம் ஆழ்ந்த இருளின் மடியில் வீழ்த்த முனைந்தது. ஸோ அஸ்வபதிக்கே அது வருது. அவர் தன்னுடைய ஆன்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, ஸ்பிரிட்ஸு ஃப்ரீடம் அண்ட் கிரேட்னஸ் அதை சென்று அடைவதற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது, இங்கே அதனுடைய இது எப்படி இருக்கா, டிராகன் ஸ்டெயில் அப்படின்னு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு அசுரத்தன்மை வாய்ந்த ஒரு வாளினை கொண்டு சுழற்றி அவனை கீழே இழுத்து இருளுக்குள் ஆழ்த்த முனைகின்றது. அதாவது அஸ்வபதிக்கே அந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து, ourselves within us lethal forces nurse. We make of our own enemies our guests. Out of their holes like bees they creep and gnaw the chords of the divine musician's lyre, till frayed and thin the music dies away, or crashing snaps with the last tragic note. இப்போ ஒரு இனிய இசைக்கு அன்னை ஒப்பிடுகிறாள். நாம் நமக்குள்ளே கொல்லுதற்குரிய சக்திகளை பேணி காக்கின்றோம். நமது எதிரிகளை விருந்தினர் போல் கருதுகின்றோம். அவை கொடிய விலங்குகள் போல் தம் இருட்குழிகளினின்று தெய்வீக பாடகனின் நரம்புகளை தழுவி படரும், அரித்து அழிக்கும், தேய்ந்து இற்று போகும்படிக்கும், இனிய இசை மெலிந்து அற்றுப்போகும் வரைக்கும், அல்லது இறுதி இசை குறியீட்டினை சோக அதிர்வோடு சடக்கென முறிக்கும். இங்கே தெய்வீக பாடகன் என்றது இறைப்பயணம் மேற்கொண்டிருக்கும் ஆன்மா. நாம் நமக்குள்ளே கொல்லுதற்குரிய சக்திகளை பேணி காக்கின்றோம். நமது எதிரிகளை விருந்தினர் போல் கருதுகின்றோம். முதல்ல என்ன சொன்னா அன்னை? வெளியிலிருந்து வரும் அழிவு சக்திகளை சொல்லிவிட்டு இப்பொழுது சொல்வது மனிதனுக்கு உள்ளேயே இருப்பவை. அவை என்ன செய்கின்றன? கொல்லுதற்குரிய சக்திகளை பேணி காக்கின்றோம். வெளியாட்களை கொல்றதுக்கும் நம்மை நாமே
கொலை செய்து கொள்வதற்கும். அப்படிப்பட்ட சக்திகளை நாம் நமக்குள்ளே எப்படி வைக்கின்றோமோ நர்சிங் பேணி பாதுகாக்கின்றோம். ஒரு நர்ஸு என்ன செய்வார்கள், ஒரு செவிலி என்ன செய்கின்றார்கள், அதை தனக்கு கொடுத்த நோயாளியை பாதுகாத்து அவரை குணமடைய செய்வார்கள். இங்கே என்ன செய்கின்றன, இவை கொல்லுவதற்காக, நம்மை நாமே கொன்று கொள்வதற்காக அவற்றை பேணி பாதுகாக்கின்றோம். அப்படியா, சரி, நான் இன்னும் கொஞ்சம் டிவி பார்க்குறேன், நான் இன்னும் கொஞ்சம் கீழான உணர்ச்சிகளுக்குள்ளே போகின்றேன், எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொன்னால் உயர்ந்ததை நோக்கி செல்லாமல் எனக்கு எது என் மனதிற்கு இப்பொழுது இன்பத்தை தருகின்றதோ அதற்குள் நான் போகிறேன் என்று அவன் என்ன செய்கின்றான், அந்த சக்தியை தனக்குள்ளேயே வளர்த்து கொண்டிருக்கின்றான். மதர் சொல்லியிருப்பாங்க, ரிலாக்ஸேஷன்றது எப்படின்னு சொன்னால் கீழான உணர்வுகளை தூண்டுவதை செய்யாதபடிக்கு உயர் உணர்வுகளுக்குள் செல்வதுதான் உண்மையான ரிலாக்ஸேஷன். உண்மையாக நம்மை ஓய்வெடுக்க செய்து கொள்ள வேண்டுமானால் இருக்கின்ற நிலையை விட உயர்ந்த நிலைக்குள் சென்று அங்கே ஓய்வெடுக்க வேண்டும் என்று. ஆனால் நாம் செய்வது அதற்கு நேர்மாறு. அதைத்தான் இங்கே பேணி காக்கின்றோம். என்ன இப்போ வந்தது, ஒரு அரை மணி நேரம், நாள் முழுக்க வேலை பார்த்துருக்கேன், ஒரு அரை மணி நேரம் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டா என்ன ஆகிடும், ஒரு அரை மணி நேரம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அந்த என்னெல்லாமோ வருது, நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ என்னெல்லாமோ வருது. ஒன்று யோசித்து பார்க்கணும், இதுவே 20 வருடத்துக்கு முன்னாடி நாமெலாம் எவ்வளவு புற விஷயங்களை சார்ந்து இருந்தோமா? இல்லை. என்ன கிடைத்ததோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்தோம். இந்த விஷயங்கள் தெரிவதனால் நமக்கு இன்று என்ன முன்னேற்றம் வந்திருக்கின்றது? அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான மீட்டு ஆன்லைன் இதுக்கெல்லாம் இவை உதவுகின்றன. ஆனால் 99% என்ன நமக்கு தேவையில்லாதது அந்த சக்தியை, அதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. கொல்லுதற்குரிய சக்திகள் அவைதான். என்னுடைய ஆன்மாவை வளர்ப்பதற்கு உரியவை அனைத்துமே என்னை உயர்த்தி செல்லும். என்னுடைய ஆன்மாவை கீழிறக்கி செல்வது எல்லாமுமே என்னை கொல்லுகின்ற சக்திகள். நமது எதிரிகளை விருந்தினர் போல் கருதுகின்றோம். ரொம்ப இன்வைட் பண்ணி உக்காத்தி வச்சு அதுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் கொடுத்து இருங்க, இன்னும் 2 நாள் கூட இருந்துட்டு போகலாமே நீங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விருந்தினரை உபசரிப்பது போல இந்த கொல்லுகின்ற சக்திகளை பேணி காப்பதோடு மட்டுமில்லாமல் விருந்தினர் போல் உபசரித்தும் வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன ஆகும், அவர்களுக்கு அதிக ஊக்கம் வந்துவிடும். நமக்கு இவங்க இடம் கொடுத்துட்டாங்க, நம்மளால் ஆனதெல்லாம் இங்கே முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு போகலாமே அப்படின்ற நிலையில தான் அவை இருக்கும். அடுத்து அவற்றை பற்றி தான் சொல்லுகின்றார். இந்த கொல்லுதற்குரிய சக்திகள் பற்றி தான் இங்கே அவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கொடிய விலங்குகள் போல் தம் இருட்குழிகளினின்று தெய்வீக பாடகனின் நரம்புகளை தழுவி படரும், அரித்தழிக்கும். உன்னுடைய ஃபிசிக்கல் பாடியே இல்லை, மேட்டரை பற்றியே இங்கே வரல. இந்த நரம்புகள் உணர்ச்சி, அதாவது உணர்வு பூர்வமாக இறைவனோடு ஒன்றுவதற்கான சாதனங்கள், அவற்றைத்தான் அவை சென்று அழிக்கின்றன. எப்படி இருக்கின்றன, கொடிய விலங்குகள் தம்முடைய இருளடைந்த குழிகளினுள்ளே பதுங்கி இருப்பது போல், ஒரு புதரோ ஒரு குழியோ எதற்குள்ளேயோ இருந்து பதுங்கி இருந்து தன்னுடைய இறை வரும் பொழுது அவை பாயும். அதே போல இவை என்ன செய்கின்றன, இந்த கொடிய சக்திகள் உள்ளே பதுங்கி இருக்கின்றன. ஒளி மனதில் இவை எதுவுமே கிடையாது. ஒளி பொருந்திய மனதில் இந்த கொடிய சக்திகளுக்கு இடம் கிடையாது. அங்கே அவைகளால் தங்க முடியாது. ஒளியை கண்டு அவை ஓடிவிடும். ஆகவே அவை எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்கின்றன, அந்த இன்கான்சியன்ட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றன. உட்கார்ந்து கொண்டு அப்படியே இந்த மனிதனின் ஆன்மாவின் மேலே நரம்புகளை தாவி தழுவி படர்ந்து அரித்து அழிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக, ஆளான சடன் கட் பண்ணுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்பை இற்று போகச் செய்து தனக்குள் அவை இழுத்து கொண்டு விடும். போதும், இவன் எதுக்காக முன்னேறி போகணும், இந்த ஆன்மாவை எனது கருவியாக நான் வைத்து கொள்ள வேண்டும், எனக்கு அடிமையாக நான் வைத்து கொள்ள வேண்டும் என்று அவை என்ன செய்கின்றன, அந்த நரம்புகளை, அந்த உணர்வுகளை, அந்த நுண் உணர்வுகளை சிறிது சிறிதாக அழித்து அவை படர்ந்து சென்று விடுன. ஒரு இடத்துல இல்லை, அப்படியே
முழுவதுமாக. இது என்னது? முதல்ல உள்ளே இருக்குது, அதன் பிறகு வெளியில் வருது, வாய் சொல்லாக வருகின்றது, எண்ணமாக வருகின்றது, ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு முற்றிலுமாக அந்த மனிதனை இருளுக்குள் ஆழ்த்தி விடுகின்றது. இந்த இடத்துல ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. இயேசு பெருமானாருடைய பார்த்துருக்க முடியாது அந்த காலத்தில் அவர் இருந்த காலத்தில் இல்லை. அது பின்னால் அவர் யார், லியோனார்டோ டாவின்சி, அவர் வரையணுன்ற பொழுது இயேசு பெருமானை வரைவதற்காக ஒரு எப்படி இருந்திருப்பார் என்று தான் ஒரு கற்பனை செய்து கொண்டு அதற்கேற்ற மனிதனை தேடுகின்றார். அவருக்கு ஒரு மனிதன் கிடைக்கின்றான். மிக அழகானவனாக ஒளி பொருந்தியவனாகலாம் தோன்றுகின்றது. அவனை கூட்டி கொண்டு வரைந்து இளவயது இயேசு பிரானாக வரைந்து அவனுக்கு தக்க சன்மானம் கொடுத்து அனுப்பி விடுகிறார். பிறகு கொஞ்ச நாள் கழித்து என்னாகின்ற, சிறிது வருடங்கள் சென்று விட்டன. சிறிது வருடங்கள் சென்ற பிறகு அவரையே இறைவனாருடைய இயேசு பிரானுடைய யூதாஸ் காட்டி கொடுத்த யூதாஸை வரைய சொல்கிறார்கள். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார், அப்படிப்பட்ட ஒரு கொடியவனை நான் எங்கு காண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் போய்கொண்டே இருக்கும் பொழுது அவர் பார்க்கின்றார் ஒரு மனிதனை. கொடூரம்னா கொடூரம், அவன் முகத்தில் இனிமேல் அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குணமே முகத்திலும் உடலிலும் வெளிப்படுகின்றதா ஒரு மனிதனை பார்க்கின்றார். அவனை அழைத்து எனக்கு போஸ் கொடுப்பியான்னு கேட்குறார். அவன் போஸ் கொடுத்து அதையும் யூதாஸையும் அவன் வரைஞ்சி விட்டுறான். வந்தவுடனே என்ன இது ரொம்ப கடினமான பகுதின்னு சொல்லி அவருக்கு என்ன செய்கின்றார், நிறைய பணத்தை கொடுக்கின்றார். அதை கையில் வாங்கினவுடன் அந்த மனிதன் கடகடகடவென்று சிரிக்கின்றான். எதற்காகப்பா நீ சிரிக்கிறாய் என்று கேட்டும் பொழுது, ஐயா உங்களுக்கு தெரியாது, பல வருடங்களுக்கு முன்னால் என்னை ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் இயேசு பிரானுடைய சித்திரத்தை வரைய வேண்டும், ஓவியமாக வரைய வேண்டும் என்றிருந்தார். அப்போ கொடுத்த தொகை கொஞ்சமாக தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் வரைந்து விட்டு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறீர்களே, எனக்கு சிரிப்பாக வருகின்றது. ஏன்னு கேட்டார். அப்படிப்பட்ட நல்ல மனிதனா இன்று நான் இப்படி விழுந்து விட்டேன் என்று எனக்கு வருத்தமாகவும் அதே சமயத்தில் ஒரு துக்கத்தை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இது இருக்கின்றதே என்று அவன் சொன்னானான். அப்போ அவர் சொன்னார், அந்த மனிதன் நான் தான் அப்பா, பாரு உனக்குள்ளேயே எவ்வளவு மாற்றங்கள் வந்துவிட்டன, தெய்வீகனாக இருந்த நீ என்று அரக்கனின் கைப்பிடியில் விழுந்து விட்டாயே அப்படின்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டு அவனை அனுப்பித்தாராம். அதே போல் அவை என்ன செய்கின்றன, படர்ந்து தழுவி படர்ந்து அரித்து அழித்து அந்த இனிய இசையானது மெலிந்து அற்றுப்போகும் வரைக்கும் சுத்தமாக இல்லாதபடி துடைத்து அழித்து விடுகின்றன. அல்லது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னு சொன்னால், இறுதி இசை குறியீட்டினை, அதாவது ஒரு மியூசிக், ஒரு கான்சர்ட் நடந்து கொண்டு இருக்கின்றது, எல்லாம் முடிகிற சமயத்தில் மெதுவாக மிக அழகாக அப்படியே கொண்டு போய் அந்த மியூசிக்கை, அந்த கச்சேரியை முடித்தார்கள் என்றால் அழகாக இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு சில சமயங்களில் ஒரு சோக அதிர்வோடு டக்குன்னு அப்படியே முடிச்சிடா, அப்படியே கேட்பவர்கள் மனது முழுக்க அந்த துக்கத்தால் அப்படி சோகத்தால் நிரம்பி அவர்கள் வெளியே செல்வார்கள். அப்படிப்பட்ட ஜென்ரலாக அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் நம்ம திரைப்படங்களில் பார்த்துருக்கோம், ஒரு சோக நிகழ்ச்சின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு இசையை கொடுத்து முடித்திருப்பார்கள். அதே போல் இவை என்ன செய்கின்றன, இந்த கொல்லுகின்ற சக்திகள் என்ன செய்கின்றன, அப்படிப்பட்ட ஒரு சோக அதிர்வோடு அதை முடிக்கின்றன, அந்த வாழ்க்கையை முடிக்கின்றன, அல்லது அந்த ஆன்மாவின் பயணத்தை முடித்து விடுகின்றன. All that we are is like a fort beset. All that we strive to be alters like a dream in the grey sleep of matter's ignorance. Mind suffers lamed by the world's disharmony and the unloveliness of human things. என்ன முயன்றாலும் நாம் முற்றுகையிடப்பட்டுள்ள கோட்டை போலுள்ளோம். இடையராது மாறுவதற்கு நாம் முயன்ற போதும் ஒரு கனவே போல் அச்சேதனத்தின் அறியாமையினால் அவை நம் முயற்சிகள் திரிந்து விடுகின்றன. மனமானது ஊனமுற்று துன்புறுகின்றது, உலகின் ஒத்திசைவற்ற தன்மையினாலும் மற்றும் மானுடரின் இனிமையற்ற அற்ப செயல்களினாலும். இங்கே மானுட நிலை, மனித செயல்கள் பயனற்று போய்விடுவதை பற்றி அன்னை கூறுகிறார்கள். என்ன முயன்றாலும்
எவ்வளவுதான் முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுதிலும், இடைவிடாத முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுதிலும், நாம் முற்றுகையிடப்பட்டுள்ள கோட்டை போலுள்ளோம். அந்த முற்றுகையை அழிக்கவே முடியவில்லை. இடைவிடாது அந்த முற்றுகையானது இருந்து கொண்டே இருக்கிறது. இது யாருடைய பார்வை என்று கவனிக்க வேண்டும்? அன்னையினுடைய பார்வை. அன்னை வாழ்வை பற்றியும், மனிதர்களுடைய இயல்பை பற்றியும், மனிதர்களுடைய வாழ்வில் என்ன நடக்கின்றன என்பதை பற்றியும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆக இங்கே அன்னையினுடைய கூற்றுப்படி, கருத்தின்படி, மானிட வாழ்வானது எப்பொழுதுமே என்னதான் முயற்சி செய்த பொழுதிலும் முற்றுகையிடப்பட்டுள்ள கோட்டை போல்தான் இருக்கின்றது. இடையறாது மாறுவதற்கு நாம் முயன்ற போதும் இடைவிடாத முயற்சி, பரவாயில்ல விழுந்துட்டேன், மறுபடி இதை செய்ய மாட்டேன், மறுபடி முயல்வேன் அப்படின்னு இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்த பொழுதிலும் ஒரு கனவே போல் அச்சேதனத்தின் அறியாமையினால் நம் முயற்சிகள் தெரிந்து விடுகின்றன. அந்த மேட்டர் இருக்கு இல்லையா, மேட்டர் என்ன செய்கின்றான், அது பகவான் என்ன எதாவது கொடுத்திருக்கின்றார், மேட்டர்ஸ்னு சொல்லி கேபிட்டலில் கொடுத்துருக்கார். அதனுடைய அறியாமையானது, அச்சேதனத்தினுடைய அறியாமையானது மிக மிக கடினமாக, ஆழ்ந்ததாக, மாற்றவே முடியாததாக இருக்கின்றது. இதில் இக்னோரன்ஸுன்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது பண்டிட் அவர்கள் ஒரு டிக்ஷனரியை தொகுத்து இருக்கிறார்கள். அந்த இதில் இக்னோரன்ஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருப்பாங்கன்னா, அறிவு இருக்கின்றது, ஆனால் குறைந்துபட்ட நிலையில் இருக்கின்றது, முன்னேறி கொண்டு வருகின்ற நிலை. ஆக அறிவு இல்லாமல் இல்லை, மேட்டருக்கு அறிவு இல்லாமல் இல்லை, மேட்டருக்கு அறிவு இருக்கின்றது, ஆனால் அது இன்னும் முன்னேறி செல்ல வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றது. அது தெரிந்த அளவை வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது அதனால் என்ன செய்ய முடிகின்றதோ அதை மாத்திரம்தான் அது செய்கின்றது. அதனால தான் மேட்டர்ஸ் இக்னரன்ஸ். அந்த அறியாமையினால் நம் முயற்சிகள் மாறிப்போய் விடுகின்றன. ஒன்றை நாம் பார்க்கின்றோம், இப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுக்கு உட்பட்ட வரையில் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் அது என்ன ஆகின்றது, ஒரு செய்து கொண்டே வருகின்ற பொழுதில் ஒரு தவறாக போய்விடுகின்றது. அந்த வழியானது தவறானது என்று சிறிது காலம் கழித்து தான் தெரிந்து கொள்கிறோம். அதனால்தான் நீங்கள் சொல்லுகின்றார், கனவே போல், எவ்வளவு முயன்ற பொழுதும் கனவே போல், கனவானது மறந்து போய்விடுகின்றது, அவ்வளோதான். அது அந்த நேரத்தோடு சரி, அதுக்கப்புறம் அதற்கு ஒரு மதிப்பும் கிடையாது. அதே போல் நம் முயற்சிகள் எல்லாமே மாறுபட்டு விடுகின்றன, மறுபடி முயல வேண்டி இருக்கின்றது. மனமானது ஊனமுற்று துன்புறுகின்றது. இதனால் என்ன ஆகின்றது, மனம் காயமடைந்து விட்டது, ஊனமாகி விட்டது, முழுமையான ஆரோக்கியத்தோடு அது இல்லை, துன்புறவும் ஆகின்றது. எதனால்? இதை சொல்லிட்டு மேலே இருக்கிறதையும் எடுத்துக்கலாம், அடுத்து வர்றதையும் எடுத்துக்கலாம். மனம் ஏன் ஊனமுற்று துன்புறுகின்றது? உலகின் ஒத்திசைவற்ற தன்மையினாலும் மற்றும் மானிடரின் இனிமையற்ற அற்ப செயல்களினாலும். மைண்ட் சஃபர்ஸ் லேம்டு பை த வேர்ல்ட்ஸ் டிஸ்ஹார்மனி அண்ட் தி அன்லவ்லினஸ் ஆஃப் ஹியூமன் திங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ்னு கொடுக்கல, ஹியூமன் திங்ஸ். அவன் செய்கிறது எல்லாமுமே, எல்லாவற்றினாலுமே அன்லவ்லினஸ், இனிமையற்ற தன்மை, அன்பற்ற தன்மை, அதோடு மனிதன் செய்கின்ற செயல்கள் யாவுமே அவனை எங்கே இருக்கின்ற மனதை துன்புறுத்தி விடுகின்றது. இந்த வரிகளில் தீமையின் தனித்துவம் கூறப்படுகிறதுன்னு பேராசிரியர் நட்கர்னி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்து பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று கூறுகின்றார் சாவித்திரியின் தாய். A treasure misspent or cheaply, fruitlessly sold in the bazaar of a blind destiny. A gift of priceless value from times gone, lost or mislaid in an uncaring world. Life is a marvel missed and all gone dry. பொக்கிஷம் ஒன்று வீணே செலவழிக்கப்பட்டது, இன்றேல் அற்பமாக்கப்பட்டது. குருட்டு விதியெனும் சந்தையின் கண் பயனற்று விலை பேசப்பட்டது. காலமெனும் கடவுள் அளித்த விலை மதிக்க முடியா பரிசு பொருள் ஒன்று தொலைக்கப்பட்டது. இல்லையெனில் கவனம் செலுத்தா உலகில் தவறான இடத்தில் வைக்கப்பட்டது. வாழ்வினும் அற்புதம் நழுவ விடப்பட்டது. அரிய கலை ஒன்று தெரிந்தது.
ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா மனித வாழ்வு எப்படி இருக்கின்றது என்று. பொக்கிஷம் ஒன்று வீணே செலவழிக்கப்பட்டது. இந்த பொக்கிஷம் என்று சொல்லப்படுவது மனித வாழ்வு, மனிதனுக்கு அளிக்கப்பட்டுள்ள அவனுடைய வாழ்நாட்கள். அதை எப்படி வேண்டுமானாலும் நீ பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல முறையிலும் செலவழிக்கலாம், சும்மா எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு ஒன்றும் இல்லாமலும் நிற்கலாம். இங்கே அன்னை என்ன சொல்லுகிறாள்? வீணே செலவழிக்கப்பட்டது. அந்த வாழ்க்கையானது, மனித வாழ்க்கையானது வீணே செலவழிக்கப்பட்டது. பார்க்கலாம், 24 மணி நேரத்தில் இறைவனை நோக்கி எத்தனை நிமிஷம்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. எவ்வளவு வினாடிகள் இறைவனோடு நாம் ஒன்றி இருக்கிறோம், இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் என்றால் அது கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை என்று தான் சொல்லும்படியாக இருக்கும். சாதாரணமாக சாதகர்களுடைய வாழ்க்கை வேறு. சாதகர்கள் முயன்று கொண்டே இருக்கிறார்கள், நல்ல வழியில் செலவழிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் இங்கே சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டோமானால் அவனுடைய வாழ்வானது வீணாக செலவழிக்கப்படுகின்றது. ஆட்டம் பாட்டம் கேளிக்கை சாப்பாடு உறக்கம் எத்தனையோ விஷயங்கள் வீணாக போய்விடுகின்றது, செலவழிக்கப்பட்டு விடுகின்றது. இன்றேல் அற்பமாக்கப்பட்டது, ஒரு மீனிங்லெஸ், ஒரு இதுக்காகவா நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவ்வளோ நேரத்தை 1 hour எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. அதுக்காக தான் இந்த இதுக்குள்ளே உட்காரக்கூடாது. கம்ப்யூட்டரில் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. அது ஒன்றுக்குள்ளே போனோம்னு சொன்னால் இழுத்து 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 கொண்டு போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், பலனை பார்த்தா 0. அங்கே என்ன நீ அதுலேருந்து தெரிந்து கொண்ட? தெரியாது. ஏன்னா இது அரைகுறை, அது அரைகுறை, எல்லாமே அரைகுறை, எதுவுமே முழுமை இல்லை. ஒன்றை பார்க்கும் பொழுது இதை என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்ததுக்கு போவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒரு மனிதன் கிணறு தோண்டி கொண்டிருக்கின்றான். ஒரு இடத்துல தோன்றான், 8 அடி தோண்டினோடனே தண்ணி வரல, போ இது விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகிறான். 12 அடி தோன்றான், தண்ணி வரல, போ 16 அடி. இப்படி 4-5 இடத்துல தோண்டி விட்டு ஒன்றுமே பயனற்று போய்விட்டதே அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வர்ற குரு சொல்லின்றார், அப்பா நீ அந்த ஒரே இடத்திலே முதலில் தோண்டிய இடத்திலேயே இத்தனை அந்த நான் 16 அடி 32 அடி எல்லாவற்றையும் தோண்டி இருந்தானா உனக்கு எப்போவோ தண்ணீர் கிடைத்திருந்திருக்குமே. அதை விட்டு ஆங்காங்கே சென்று நீ நேரத்தை செலவழித்தாயே, உன்னுடைய எனர்ஜியை, உன்னுடைய சக்தியை வீணடித்தாயேன்னு. அதே போல் இங்கே என்ன செய்கின்றோம்னா அற்பமாக செலவழித்து விடுகின்றோம். அர்த்தமே இல்லாதபடிக்கு எதெல்லாமோ போய் விழுந்து அந்த நேரத்தை, பொன்னான நேரத்தை மண்ணாக்கி விடுகிறோம். குருட்டு விதியெனும் சந்தையின் கண் பயனற்று விலை பேசப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறார், பிளைண்ட் டெஸ்டினி. இப்போ எனக்கு இந்த டெஸ்டினின்றது எனக்கு அளிக்கப்பட்ட ஊழ்வினை. இந்த ஊழ்வினைக்குள்ளே போய் நான் என்ன பண்ணுறேன், அதை விலை பேசி விடுகின்றேன். எப்படி, நான் இதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டாததுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய நேரத்தை விலையாக கொடுத்து விடுகின்றேன். எனக்கு நேரமானது 24 மணி நேரம் தான். ராஜாவுக்கானாலும் சரி, பிச்சைக்காரனுக்கானாலும் சரி, பிரைம் மினிஸ்டருக்கானாலும் சரி, ஒரு சாதாரண வேலையாளுக்காகவும் சரி 24 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 24 மணி நேரம் ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நான் எப்படி செய்து விடுகின்றேன், வீணாக பயனற்று விலை பேசி விடுகின்றேன். எப்படி, இந்த பஜார் ஆஃப் அ பிளைண்ட் டெஸ்டினி, அந்த குருட்டு விதியை எப்படி சொல்லுகின்றார், கண்டதையும் வைக்கின்ற ஒரு பஜாராக, ஒரு கடைவீதியாக சொல்கின்றார் பகவான். அங்கே போய் எல்லாத்தையுமே இதுக்கு கொடு, இது என்னுடைய நேரம், இதை கொடுன்னு சொல்லி வேண்டாததெல்லாம் வாங்கிக்கொண்டு நான் வந்து விடுகின்றேன். காலமெனும் கடவுள் அளித்த விலை மதிக்க முடியா பரிசு பொருள் ஒன்று தொலைக்கப்பட்டது. தொலைச்சிட்டேன் நான், லாஸ்ட், தொலைஞ்சே போச்சு, என் கையை விட்டு போயிடுது, நழுவி போயிடுது. இனிமேல் நான் தேடி கண்டுபிடிப்பேனா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா எதுவுமே தெரியாது. அப்படி இல்லைன்னா கவனம் செலுத்தா உலகில் தவறான இடத்தில் வைக்கப்பட்டது. கவனம் செலுத்தா உலகில், மேலேயே சொல்லிட்டார் அதை, வேர்ல்ட்ஸ் டிஸ்ஹார்மனி, அப்படி ஒத்திசைவற்ற இருக்கின்றது அந்த உலகமானது. என்னை பற்றி கவலைப்படவில்லை, அதற்கு என்ன கவலை, நானே என் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும், எனது ஆன்மாவை உயர்த்தி செல்ல வேண்டும். உலகத்துக்கு ஒரு கவலையும் கிடையாது, நீ எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம், அதன் போக்கில் அது போய்கொண்டிருக்கின்றது.
அப்படிப்பட்ட ஒரு கவனம் செலுத்தாத உலகத்தில் நான் என்ன செய்கின்றேன், இந்த பொக்கிஷத்தை கடவுள் அளித்த விலை மதிக்க முடியா பரிசு பொருள் ஒன்றை எங்கேயோ கொண்டு போய் வச்சிடுறேன். எங்கேன்னு வச்சேன்னு தெரியல, எங்கேயோ வச்சுட்டேன். ஐ லாஸ்ட் இட். அது எங்கே எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் தெரியலை. ஆகவே போனது தான். வாழ்வெனும் அற்புதம் நழுவ விடப்பட்டது, இதுதான் அந்த வரியில் வருது. போச்சு எனக்கு இல்லை. இந்த 25ஆம் தேதி இன்றைக்கி ராத்திரி போனேன்னா போய்விட்டது. இதை நான் எப்படி செலவழிச்சிருக்கேன், அதுதான் அங்கே முக்கியம். நான் கவனிக்க வேண்டியது அதுதான். இந்த ஒரு நாளை நான் எந்தெந்த விதத்தில் பயன்படுத்தி இருக்கிறேன். இந்த அற்புதமான நாளை காலமெனும் கடவுள் இறைவன் நமக்கு வாழ்க்கையில் எடுத்து வச்சிருக்கான். ஆனால் காலம்தான் நமக்கு காலத்தை கொடுத்திருக்கின்றான். மரணதேவன் தான் நமக்கு காலத்தை கொடுத்திருக்கின்றான். 56 வருஷம், 76 வருஷம், 100 வருஷம், 125 வருஷம்னு அவன் தான் காலத்தை கொடுக்கின்றான். அவனும் இறைவனின் ஒரு பகுதி. அவன் கொடுத்திருக்கின்ற பொக்கிஷத்தை, இந்த அரிய பரிசு பொருளை நான் என்ன செய்து விட்டேன், நழுவ விட்டுவிட்டேன். என் கையை விட்டு போய்விட்டது. 55 வயது போய்விட்டது ஒன்றுமில்லாமல். 75 வயது போய்விட்டது. அல்லது என்ன ஆகின்றது, அரிய கலை ஒன்று உருத்திரிந்தது. நாட் கான் லைஃப். அப்படியே போயிடுது. அரிய கலை, வாழ்வாகி அரிய கலையானது உருத்திரிந்து போய்விட்டது, ஒன்றுமில்லாமல் பயனற்று போய்விட்டது. அடுத்து, a seeker in a dark and obscure place, an ill-armed warrior facing dreadful odds, an imperfect worker given a baffling task, an ignorant judge of problems ignorance made, its heavenward flights reach closed and keyless gates, its glorious outbursts peter out in mire. ரொம்ப அழகாக இருக்குது. எ சீக்கர், அங்கே சொல்லிட்டார் பாருங்க, சீக்கர் தேடி விழைவோன். ரொம்ப அழகான அடைமொழி. நம் எல்லோருக்கும் எதையோ தேடிக்கொண்டே இருக்கின்றோம். வாழ்வென்பது இருளடைந்த தெளிவற்ற பகுதியினுள் ஒன்றை தேடி விழைவோம். பயங்கர விசித்திரங்களை எதிர்கொள்ளும் குறை படைக்கலன் கொண்ட மாவீரன், திணறடிக்கும் பொறுப்பொன்று அளிக்கப்பட்ட குறைபாடுள்ள தொழிலாளி, அறியாமை அமைத்த சிக்கல்களை தீர்க்கவென அமைந்த அறிவு குறைந்த நீதிபதி, அதனுடைய விண்ணகம் நோக்கிய பயணங்கள் மூடியதும் திறவுகோல் இல்லாததுமான கதவங்களை சென்றடைந்தன. அதனுடைய வீரார்ந்த வெளிப்பாடுகள் சேற்றினுள் படிப்படியாக ஒன்றுமற்று அழிந்து பட்டன. இவ்வரிகள் மனித வாழ்க்கையை பல கோணங்களில் சித்தரிக்கின்றன. வாழ்வென்பது, இப்போ வாழ்க்கை, முழு வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இருளடைந்த தெளிவற்ற பகுதியினுள் ஒன்றை தேடி விழைவோம். இந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிறது யாரு? மனிதன். ஆகவே இதை மனிதன் என்று கொள்ள வேண்டும். இந்த இடத்துல மனித வாழ்க்கையானது தேடி திரிகின்றது, அதை வாழ்பவன் மனிதன். ஆகவே அவன் இருளடைந்த தெளிவற்ற பகுதியினுள், எப்பொழுதுமே இன்கான்சியன்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். இக்னரன்ஸ், இன்னும் அறிவு வளர்ச்சி அடைய வேண்டிய நிலையிலேயே இருக்கின்றோம். அங்கே போய் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஒளியில் தேடினால் எதுவும் கிடைக்கும், இருளுக்குள்ளே போய் தேடிக்கொண்டிருந்தோமானால் கிடைக்காது. அதே மாதிரி இந்த மனிதன் என்ன செய்கின்றான், இருண்ட தெளிவற்ற பகுதியினுள்ளேயே தன்னுடைய பயணத்தின் இலக்கை தேடிக்கொண்டிருக்கின்றான். பயங்கர விசித்திரங்களை எதிர்கொள்ளும் குறை படைக்கலன் கொண்ட மாவீரன். இது எல்லாமே மனிதன் எப்படிப்பட்டவன், அவன் எதிர்கொள்ள வேண்டியது எது, ரெண்டையுமே சொல்லுகின்றது. இது எப்படின்னு பாருங்க. பயங்கர விசித்திரங்களை எதிர்கொள்ளும், அப்போ ஹீ ஹேஸ் டு ஃபேஸ் பயங்கர விசித்திரங்களை எல்லாம் அவன் எதிர்கொள்ளணும். ஆனால் எப்படி இருக்கின்றது அவனுக்கு கொடுக்கப்பட்ட படைக்கலன்? குறை படைக்கலன் கொண்டவன், அதை தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படிப்பட்டவன்? மாவீரன். ஒவ்வொரு மனிதனாலும் இறைவனை அடைய முடியும், தெய்வீகத்தை இங்கே இறக்கி கொண்டு வர முடியும், அதில் சந்தேகமே கிடையாது. அதற்கான தன்மைகள் அனைத்தையும் பகவான் நமக்குள் வைத்துத்தான் அனுப்பி இருக்கின்றான். ஆகவே அவன் குறை படைக்கலன்களை கொண்டிருக்கின்றான். போன வாரமே பார்த்தோம், எண்ணமெனும் தாரகைகளின் ஒளியில் மனமானது நிச்சயமற்ற உபாயத்தை
காட்டி வழி நடத்துகின்றது என்று இல்லையா. அதே மாதிரி குறைப்படைக்கலன்கள் எனக்கு தெரிந்த அளவில் தான் என்னால் சிந்திக்க முடியும். இப்படிப்பட்ட குறைப்படைக்கலன்கள் கொண்ட ஆனால் மாவீரன், எனக்குள்ள அசாத்திய சக்தி இருக்கு. திணறடிக்கும் பொறுப்பொன்று அளிக்கப்பட்ட குறைபாடுள்ள தொழிலாளி. ஸோ ஹி ஹேஸ் டு ஒர்க். தொழிலாளின்ற செய்ய அங்கே வந்துடுது. ஹி ஹேஸ் டு ஒர்க் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப், நோ அதர் கோ. திணறடிக்கும் பொறுப்பு. இறைவனை அடைவது என்பது சாதாரண விஷயமா? அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷன், திருவுருமாற்றம் செய்வது என்பது சாதாரண விஷயமா? இல்லை. இறைவன் காட்டிய பாதையில் வழி நடப்பது மிக கடினமாக இருக்கின்றது. ஆகவே திணற அடிக்கின்ற பொறுப்பானது இந்த மனிதனுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவன் இடைவிடாமல் வேலை செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் குறைபாடுள்ள, அந்த குறைபாடு என்ன? மேட்டரால் இந்த ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே வந்தது. முதல்லையே பார்த்தோம், அன்னை சொல்லிவிட்டார். அந்த உடல் எப்படி திறமையுடன், அசுர திறமையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வயசான இந்த இது நடக்கணும்னு வருது, ஞாபகம் போயிடுறது, ஹைலைட் கையில் ஹார்ட் காப்பி வேண்டியிருக்கு, கம்ப்யூட்டரில் பார்க்க முடியல. அப்படி குறைபாடுள்ள தொழிலாளி. ஆனாலும் வேலை செய்வதை விடுகிறோமா? இல்லை. அந்த தொழிலாளியானவன் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், வேலை செய்து கொண்டே இருக்கின்றான். திணறடிக்கும் பொறுப்பை தனக்கு கொடுத்து விட்டதனால் தன்னுடைய குறைபாட்டுடனேயே அவன் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். அறியாமை அமைத்த சிக்கல்களை தீர்க்கவென அமைந்த அறிவு குறைந்த நீதிபதி போட்டுட்டார் அழகா. இக்னோரண்ட் ஜட்ஜ். அவனுக்கு இருக்கிற அறிவு பத்தாது, எதுவுமே பத்தாது. அறியாமை அமைத்த சிக்கல்கள். அவனுமே அறியாமை நிறைந்தவன். அவன் எதிர்கொள்கிறது என்ன? அறியாமை அமைத்த சிக்கல்கள் தான். நம்ம லைஃப் டிவைனில் பார்த்தா எல்லாத்தையுமே ஒளியாக, அதனுடைய மூலப்பொருளாக எதுவாக உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது நமக்கும் அதற்கும் வேறுபாடு இல்லை, எல்லாமே ஒன்று என்றெல்லாம் பார்த்தோம். அது இங்கே என்ன செய்கின்றது? அறியாமை தான் நமக்கு இந்த சிக்கல்களை கொடுக்கின்றது. அதை யார் தீர்க்கணுமா? ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுக்கணுமா? அது அறிவு குறைந்த நீதிபதி. எனக்கா நானும் அறியாமல் வர்றதும் அறியாமல். அப்போ குருடனும் சேர்ந்து நடந்த மாதிரி தான் அந்த கதை. அதுதான் திருமூலர் சொல்லியிருப்பார், இந்த 2 குருட்டு பூனை சேர்ந்து அமைத்தது தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த குழந்தை பிறப்பது எப்படின்றத 2 குருட்டு பூனை சேர்ந்து செஞ்சதுன்னு சொல்லியிருப்பார். எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் இல்லை. அதனுடைய விண்ணகம் நோக்கிய பயணங்கள் மூடியதும் திறவுகோல் இல்லாததுமான கதவங்களை சென்றடைந்தன. எங்கே போயிருக்கேன்? இந்த வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்வெனும் பயணமானது எதை நோக்கிய பயணம்? விண்ணகம் நோக்கிய பயணம். சும்மா சாதாரண வாழ்க்கை இது, லௌகீக வாழ்க்கை வாழ்ந்து தீர்க்க வேண்டியது. இதற்கு மாறுபாடே கிடையாது. அது யாராக இருந்தாலும் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை ஒரு பக்கத்தில் செய்து கொண்டே நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவனுடைய உண்மையான நோக்கம், உயர் குறிக்கோள் என்னவென்பது விண்ணகம் நோக்கிய பயணம், இறைவனை சென்று அடைதல். அவை எங்கே சென்று அடைகின்றனவா? மூடியதும் நமக்கு மூடப்பட்டிருக்கின்றது. அதே போல் திறவுகோல் இல்லாததுமான. அங்கே பூட்டு இருக்குது, அந்த பூட்டுக்கான சாவி இல்லை. அந்த சாவி என் கையில் இல்லை. கதவையும் பூட்டி வச்சு அதுக்கு ஒரு பூட்டையும் போட்டு சாவியும் இல்லாமல் செஞ்சால் நான் போய் அந்த மூடிய கதவுக்கு முன்னால் முட்டிட்டு நிற்கிறேன், அவ்வளோதான். அதற்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவனுடைய பயணங்களானவை அப்படி ஒரு இடத்தை சென்று அடைந்து விடுகின்றன. ஆனால் பின்னால் சொல்லியிருப்பாள் சாவித்திரி இந்த கோல்டன் கீ அப்படின்னு சொல்லியிருப்பாள். அது பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். புத்தகம் 11 வரும். அதனுடைய வீரார்ந்த வெளிப்பாடுகள் சேற்றினுள் படிப்படியாக ஒன்றுமற்று அழிந்து பட்டன. அதனுடைய வீரார்ந்த வெளிப்பாடுகள் சேற்றினுள் படிப்படியாக ஒன்றுமற்று அழிந்து பட்டன. சொல்லிக்க, வீரார்ந்த வெளிப்பாடுகள், க்ளோரியஸ் அவுட்பர்ஸ்ட்ஸ். அவன் செய்கின்ற முயற்சி ஒவ்வொன்றுமே வீரார்ந்த தன்மையுடையதாக இருக்கின்றது. ஆனால் அவை எங்கே சென்று விழுந்து விடுகின்றன? சேற்றினுள், சேற்றுக்குள்ள படிப்படியாக ஒவ்வொன்றாக அழிந்துபட்டன. எதனாலன்னு கேட்டால்,
மானுடரின் இனிமையற்ற அற்பச் செயல்களினாலும் உலகின் ஒத்திசைவற்ற தன்மையினாலும் நான் மாத்திரம் மாறினால் போதாது, என்னை சுற்றி இருப்பவர்கள் மாற வேண்டும். அதனால்தான் பகவானும் அன்னையும் இங்கே தெய்வீக வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று பரிபூர்ண யோகத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்தார்கள். இப்போ தெரியுறதா எதுக்காக பரிபூர்ண யோகம் என்று பகவானும் அன்னையும் சொன்னது? என்னுடைய முயற்சிகளானவை, என்னுடைய முயற்சிகள் வீரார்ந்தவை. ஆனால் அவை என்ன செய்கின்றன? சேற்றினுள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமிழ்ந்து போய்விட்டன. நான் ஒன்றும் செய்ய இயலாமல் அந்த ஆன்மாவானது நின்று கொண்டிருக்கின்றது. On nature's gifts to man a curse was laid. All walks enormed by its own opposites. Error is the comrade of our mortal thought, and falsehood lurks in the deep bosom of truth. Sin poisons with its vivid flowers of joy, or leaves a red scar burnt across the soul. Virtue is a grave bondage and a jail. மனிதனுக்கு அளிக்கப்பட்ட உயர் இயற்கையின் பரிசுகளின் மேல் சாபம் ஒன்றிடப்பட்டது. அனைத்து வாழ்க்கை முறைகளும் அதன் எதிர்மறைகளால் தழுவப்பட்டன. தவறிழைத்தல் என்பது மனித எண்ணங்களின் தோழன். மேலும் சத்தியம் அதன் நெஞ்சாழத்தினுள் பொய்மை பதுங்கியுள்ளது. பாவம் நஞ்சூட்டும் ஒளிமயமான மகிழ்ச்சி என்னும் மலர்களை, அல்லது கருகி சிவந்த தழும்பொன்றினை ஆன்ம நலத்தில் இட்டுச் செல்லும். நற்பண்புக்கு ஓர் அரையிருளான பிணைப்பும் காவற்கூடமும் ஆகும். இவ்வரிகளில் மனிதன் மேல் இடப்பட்ட சாபம், அதன் தன்மைகள் சொல்லப்படுகின்றன. மனிதனுக்கு அளிக்கப்பட்ட உயர் இயற்கையின் பரிசுகளின் மேல் சாபம் ஒன்று இடப்பட்டது. நேச்சர்ஸ் கிஃப்ட், கேபிட்டல் என் கொடுத்திருக்கிறதுனால உயர் இயற்கையானது இங்கே மனிதனுக்கு பல பரிசுகளை அளித்துள்ளது. அவற்றின் மேல் சாபம். இதெல்லாம் இருந்தாலும் இப்போ பார்த்தோமா இல்லையா, ஓராண்டு காலம் சத்தியவான் எல்லாம் நல்லவன் தான் எல்லாம், ஆனால் அவன் மேலே இந்த சாபமானது, சாபம்ன்றில்லை, இந்த விதியானது விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் மனிதனுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற பரிசுகளின் மேலே, இயற்கை அளித்த பரிசுகள் மேலே சாபம் ஒன்று இடப்பட்டிருக்கின்றது. அனைத்து வாழ்க்கை முறைகளும் அதன் எதிர்மறைகளால் தழுவப்பட்டன. எல்லாம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வாழ்க்கை வாழ்கின்ற முறைகள் எல்லாவற்றின் மேலும் அதனுடைய ஆப்போசிட் டியூவாலிட்டிஸ், அதுவும் லைஃப் டிவைனில் நம்ம பார்த்தோம். த ஈகோ அண்ட் டியூவாலிட்டிஸ்ன்றதை பார்த்தோம். எல்லாமே எதிர்மறைகள். தனித்து அது மாத்திரம் இல்லை, எந்த ஒன்றுமே தனித்தாக இல்லை. எல்லாவற்றிலுமே அதன் எதிர்மறை அதை தழுவிக்கொண்டு ட்வைண்டுன்னு போன வாரம் பார்த்தோம் இல்லையா, when evil twined with good அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல அது இணைந்து விட்டது. அது தவறிழைத்தல் என்பது மனித எண்ணங்களின் தோழன். அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா தவறுகளின் மூலம்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். தவறே செய்யாமல் இருந்தால், நான் செய்வது முழுக்க சரி என்று இருந்து விட்டால் என்னால் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அது மனித எண்ணங்களின் தோழனாக இருக்கின்றது. மேலும் சத்தியம் அதன் நெஞ்சு ஆழத்தினுள் பொய்மை பதுங்கியுள்ளது. இங்கே சத்தியத்துக்குள்ள முழு சத்தியம் மாத்திரம் இல்லை, பரம சத்தியம்ன்றது அந்த இறைவன். நாமெல்லாம் அவனிருந்து வந்த பகுதிகள். நம்முடைய உள்ளே ஆழத்தினுள்ளே பொய்மையானது பதுங்கி இருக்கின்றது. அந்த பொய்மை பதுங்கி இருக்கிறது தான் விலங்குகள் போல, கொடிய விலங்குகள் போல தக்க தருணம் நோக்கி பாய காத்திருக்கின்றன. பாவம் நஞ்சூட்டும் ஒளிமயமான மகிழ்ச்சி என்னும் மலர்களை. பாவம்னு நம்ம சொல்கிறது அது மறுபடி பார்த்தோம்னால அது இரட்டை தான், ரெண்டு தான். அது நல்லது தான், ஒரு நிகழ்வு தான் இருக்கின்றது. அதைத்தான் ஒருவர் நன்றதாகவும் இன்னொருவர் தீயதாகவும் பார்க்கின்றார். ஆகவே இந்த பாவம் என்பது என்ன செய்கின்றது? ஒளிமயமான மகிழ்ச்சி என்னும் மலர்களை நஞ்சூட்டி விடுகின்றது. அனைத்துமே ஒளி பொருந்தியது. எனக்கு கிடைக்கின்ற துன்பமும் ஒளி பொருந்தியது தான். அதை நான் ஒளியாக பார்க்காமல் இருளாக பார்க்கின்றேன். ஏனென்றால் அதை பாவம் என்று நான் கருதுகின்றேன். அது தவறு என்று நான் கருதுவதால் அதற்கு நான் ஒரு சாயத்தை பூசி விடுகின்றேன். பாவம் என்ற சாயத்தை பூசி விடுகின்றேன். அந்த பாவமானது எனக்குள்ளே ஒரு நஞ்சை விதைக்கும். ஐயோ, இதை செய்யக்கூடாதது செஞ்சுட்டேனே. அதே போல தான் புண்ணியமும். இந்த வேர்ச்சியூ, நற்பண்புக்கு ஒரு நம்ம பாவம் புண்ணியம்னு சொல்லியிருக்கோமே, அதெல்லாம் என்ன ஆகின்றது? அரை இருளான பிணைப்பு.
அதுக்கு பாதி ஒளி தான் இருக்கின்றது, முழுமையான ஒளி அதற்கு கிடையாது. அந்த நற்பண்புகள்னு நம்ம சொல்கிறது எல்லாமுமே, அறம் சார்ந்தவை என்று நாம் சொல்வை எல்லாமுமே எப்படி இருக்கின்ற பாதி ஒளியைத்தான் கொடுக்கின்றன. நம்மை பிணைத்து வைத்திருக்கின்றன. இதை செய்யாத பாவம் வந்துடும், அதை செய்ய புண்ணியம் கிடைக்கும். அப்போ அந்த புண்ணியத்தை நோக்கி போகிறோம்னா பாதி ஒளி தான், அது முழுமையான ஒளி இல்லை. அது காவற்கூடமும் ஆகும். ஜெயில், இந்த ஜிஏஓஎல்ல வந்து ஜெயில்னு படிக்கணும். ஜெயில் நம்ம போட்டு பிணைத்து வைத்திருக்கின்ற காவற்கூடம், வெளியிலே போக விடாதபடிக்கு நம்ம போட்டு அப்படியே உள்ளே இரு, இதுக்குள்ளேயே இரு, இதுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி நம்மை வைத்து விடுகின்றது. அன்னையானவள் இவ்வளவு விஷயங்களையும் மிக தெளிவாக நாரத முனிவரிடம் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகின்றார். அதுதான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது. அவளுடைய துன்பமானது அங்கனமாக அவளை பேச வைக்கிறது. ஆகவே அவள் பேசிக்கொண்டே போகின்றாள். அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம்.